என்ன கேட்குறாருன்னு கேட்டால், என் தாய் தந்தை என் பராமரிப்பில் இருக்கிறார்கள், என்னுடைய பணத்தில் அவர்களுக்காக குர்பானி கொடுக்கலாமா? அதாவது இறந்து போன தாயில் உசுரோடு இருக்கிறாங்க, என் தாய் தந்தை என் பராமரிப்பில் இருக்கிறார்கள், அப்போ தாய் தந்தையும் ஒரு குர்பானி கொடுக்கட்டுமே என்பதற்காக வேண்டி நான் பணத்தை கொடுத்து, என்னுடைய பணத்தை கொடுக்கல, என்னுடைய பணத்தில் இருந்து நான் ஒரு குர்பானி கொடுத்துட்டு இது எங்கள் வாப்பாவுக்கு குர்பானி எங்கள் அம்மாவுக்கு குர்பானி என்று கொடுக்கலாமா? அப்படி கொடுத்தால் முழு நன்மையும் அவர்களுக்கு கிடைக்குமா, எனக்கும் பாதி நன்மை கிடைக்குமா? நான் தானே குர்பானி கொடுக்குறேன், ஆனால் அவங்களுக்காக தானே கொடுக்குறேன், அவங்களுக்காக கொடுத்தா அவங்களுக்கு எல்லா நன்மையும் போயிடுமா? நான் பணம் செலவழித்ததுனால எனக்கு அதில் பங்கு வருமா அப்படின்ட்டு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் தேவைன்னு கொடுக்குறார். அதாவது குர்பானியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வசதி இருக்குதோ அவங்களுக்கு கடமை, வசதி இல்லாட்டி கடமை இல்லை. இப்போ நீங்கள் நல்ல வசதி உள்ள பிள்ளையாக இருக்கிறீங்க, உங்கள் தாய் தந்தையர் உங்களை அரவணைப்பில் இருக்கிறாங்க என்றால் அவங்க வகையில் சொத்து பற்றி எதுவுமே இருக்காது. அவங்க கையில் ஏதாவது இருந்தால் தான் அவங்கள கொடுத்துருவாங்களே. அவங்கள்ட்ட அந்த வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள கொடுத்துருவாங்க. அவங்கள்ட்ட எந்த வசதி வாய்ப்பும் இல்லை, நீங்கள் பிள்ளை தாய் தந்தையர் கவனிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அரவணைச்சு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்குன்னு வைங்க. அப்படி இருந்தீர்கள்னு சொன்னால் உங்கள் தாய் தந்தைக்கு குர்பானி கொடுக்குற கடமை வராது. ஏன்? அவங்களுக்குன்னு தனியாக அவங்க பேர் ஒன்றும் இல்லை, இதாக இருந்தால் கடமையாயிரும். அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, கஷ்டப்படுறாங்க, நீங்கள் தாய் தந்தையரை கவனிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறீங்க, அனைத்தையும் நீங்கள் உங்கள் கடமை தானே அது, அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நீங்கள் அவங்கள பொறுப்பேற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு உணவு கூட இதெல்லாம் கொடுக்க கடமை இருக்கிறது தவிர அவங்கள குர்பானி கொடுக்க வைக்கிறதுக்கு ஹஜ்ஜிக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு கடமை எதுவும் கிடையாது. அது செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் குர்பானியை கொடுத்துருங்க. உங்கள் தாய் தந்தைக்கு வசதி இல்லை கொடுக்க மாட்டாங்க. அவங்க குர்பானி கொடுக்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்க சார்பாக நீங்கள் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? அந்த இபாதத்தை அவங்க தான் செய்யணும். ஒருவருடைய இபாதத்தை இன்னொரு ஆள் செய்ய முடியாது. அப்போ குர்பானி அவங்க கொடுக்கணும்னு நினைச்சாங்க, சரி தாய் தந்தையரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு 10,000 ரூபா நான் தர்றேன், நீங்கள் வச்சுக்கிறங்க, குர்பானி கூட வந்தால் கொடுங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க அதை குர்பானி தான் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஏன் கிடையாது? அதை விட முக்கியமான தேவை உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் 10,000 ரூபா கொடுக்குறீங்க, உங்கள் தகப்பனார் யார்கிட்ட 10,000 கடன் வாங்கியிருப்பார், அவர் நினைக்கலாம் நம்ம குர்பானி கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த கடனை கழிக்கலாமே நினைக்கலாம்ல. அப்போ அவர் சார்பாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவருடைய அதோட முக்கியமான தேவையை நிறைவேற்றி இருப்பார். அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் குர்பானி அவர் சார்பாக கொடுக்காம அவர் மனசால விரும்பினாதான் அது குர்பானி ஆகும். அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை, நாட்டமும் இல்லை, விருப்பமும் இல்லை, நீங்களாக கொடுத்துட்டீங்கன்னா அவர் கொடுத்தா எப்படி ஆகும்? அவர் நினைக்கணும்ல, அதை நானும் கொடுக்குறேன் அப்படி நினைக்கணும்ல, நினைச்சா தானே அவருக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா அவர் சார்பாக குர்பானி கொடுத்துடக்கூடாது, அவர் சார்பாக நோன்பு வைக்கக்கூடாது, அவர் சார்பாக தொழக்கூடாதுங்கிற மாதிரி குர்பானி கொடுக்கக்கூடாது. வேறு என்ன செய்யணும்? நீங்கள் குர்பானி கொடுக்க நினைக்கிறீங்களா, அந்த ஒரு ஆளுக்கு 25 ரூபா வச்சுக்கிறீங்கன்னு கொடுக்குறீங்க, கொடுத்து அப்போ குர்பானி கூட தான் கொடுத்துக்கிறங்க, நீங்கள் என்னத்துக்குன்னு பயன்படுத்திக்கிறீங்கன்னு அந்த உரிமையை கொடுத்துடணும். ஒரு ஆளுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் பொழுது இன்னுதான் செய்யுங்கன்னு கண்டிஷன் போட்டு கொடுக்க முடியாது. நீங்கள் தந்தைக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு 20,000 ரூபா கொடுக்குறீங்க, அதோட முடிஞ்சிச்சு. அவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் குர்பானி கொடுக்குறாருந்தாலும் கொடுத்துக்கிறங்க, உங்கள் விருப்பப்படி பயன்படுத்திக்கிறங்கன்னு தான் நீங்கள் கொடுக்க முடியும். கொடுத்தவன அவரே நான் வயசான காலத்தை எங்கேப்பா கொடுக்குறதா, என் பணத்துக்கு நீ கொடுத்துரு அப்படின்னு அவர் சார்பாக உங்களை நியமித்தார்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கணும். அவருக்கு நியமிக்கவே இல்லை, நீங்களா கொடுத்துட்டீங்கன்னா அவர் கொடுத்த அப்படி வரும். அவர் அதை லைக் பண்ணவே இல்லையே, அந்த முடிவு அவர் எடுக்கவே இல்லையே. அதனால என்ன செய்யணும்னு கேட்டால் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் பணத்தை கொடுக்கணும். பணத்தை கொடுக்க விரும்பினா கொடுத்தவொடனே அவங்களுக்கு ஒரு அட்வைஸ்மெண்ட், குர்பானிலாம் இருக்கிறது, நீங்கள் குர்பானி கொடுக்குறாங்க கொடுத்துக்கிறங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா அவர் தான் குர்பானியை கொடுக்கணும், அவருக்காக நீங்கள் கொடுக்க முடியாது. மூத்தா போன ஆளுக்களுக்காக தான் சில காரியம் செய்யலான்னு இருக்கிறது. உயிரோடு உள்ள ஆளுக்கு அவங்களே செய்யறதுக்கு சக்தி படைத்தவங்களா இருக்கிறாங்கும் போது காசை கொடுத்துட்டீங்களா, காசை கொடுத்தோம் அவர் என்ன செய்யலாம், இல்லை குர்பானி கொடுக்க வேண்டி இருக்குப்பா, நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, அல்லது இந்த மாதிரி வாக்களிச்சிருக்கிறேன், அதுக்கு நான் அந்த ரூபாய் கொடுத்துட்றேன்னு சொன்னாரையானா அதை அவர் செஞ்சிருவார். குர்பானி தான் உங்களுக்கு கட்டாயப்படுத்த முடியாது. நீங்கள் காசை கொடுத்தவொடனே அதை என்ன வழியில் செலவு செய்யறது என்பது அவர் தான் டிசைட் பண்ணுவார். அப்படி கொடுக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, இந்த பண்ணீனை கொடுத்துரு, எனக்கு போய் நான் எங்கே போய் ஆடு மாடு வாங்க போகிறேன், என் சார்பாக நீங்கள் கொடுத்துருன்னு அவர் சொன்ன பிறகு நீங்கள் செஞ்சால் தான் அவருக்கு நன்மை கிடைக்கும். குர்பானி நன்மை அவருக்கு கிடைக்கும், தந்தைக்கு நீங்கள் குர்பானிக்கு உதவுனீர்கள் என்கிற ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும்.
குர்பானி அவர் தான் செய்கிறார், அவருக்காக தான் நீங்கள் கொடுக்குறீங்களே தவிர உங்களுக்காக கொடுக்கல. இப்படி தான் வந்து எந்த ஒரு தர்மமும் இருக்கணும். ஒரு ஹஜ்ஜே எடுத்துக்கிறோம், உங்கள் தாய் தந்தையர் வசதி இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, அல்ல உங்களுக்கு பறக்க செஞ்சுட்டான், பெரிய அளவில் காசு பணம் இருக்கிறது, நீங்கள் ஹஜ்ஜிக்கு போய்ட்டு வந்துட்டீங்க, உங்கள் தாய் தந்தையருக்கு ஹஜ்ஜி கடமையானா கிடையாது. ஏன் அவங்க பேரில் இது இருந்தால் தான் கடமையாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் தாய் தந்தையருக்காக வேண்டி நான் ஒரு 5 லட்ச ரூபா வச்சுக்கிறேங்க, நீங்கள் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி கொடுத்தா ஹஜ்ஜி கடமையாகும். அப்போ கடமையாகிறவருக்கு எப்போ கடமையாகும்? நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த பணத்துக்கு அதை விட முக்கியமான தேவை இல்லாமல் இருந்தால் அப்போ ஹஜ்ஜி அவர் கடமையாகி போயிடும். அப்போ அவர் ஹஜ்ஜி செய்வார். நீங்கள் 5 லட்ச ரூபா கொடுக்குறீங்க ஹஜ்ஜி செய்ய சொல்லி, இல்லைப்பா நான் ஒரு ஆள்கிட்ட 10 லட்ச ரூபா கடனாளியாக இருக்கிறேன், நான் அந்த கடனாளி இருப்பேன், ஹஜ்ஜி இருக்கு எனக்கு, நான் அந்த 5 லட்ச ரூபாய் அவருக்கு கடனை கழிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா அதுவும் ஓகே தான், அவர் ஹஜ்ஜி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இப்படித்தான் பொருளாதார விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும். அந்த யாருக்காக நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்க அதை மனசார உடன்பட்டு உங்கள்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கணும். அப்போ நீங்கள் கொடுத்தா தான் ஆகுமே தவிர நீங்களா குர்பானி கூட அவர் சேர்ப்பா நீங்கள் எப்படி முடிவு எடுப்பீங்க? அந்த 10,000 ரூபாய்க்கு குர்பானி தான் கொடுக்கணும்னு எப்படி நீங்கள் முடிவு எடுப்பீங்க? 10,000 ரூபாய் கொடுத்துருங்க, அதில் என்ன செய்யணும் அவரும் முடிவு எடுப்பார். குர்பானி கொடுத்தாலும் கொடுப்பாரு, அல்லது ஏழைப்பாளையில் கொடுத்தாலும் கொடுப்பாரு. அதை விட முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா என்ன செய்வார்? ஒரு மருத்துவ உதவிக்கு ஒருத்தர் கேட்டு வந்திருப்பாங்க, கொடுக்க நினைச்சிருந்திருப்பார், வாக்களிச்சிருப்பாரு, அவர் ஏதாவது பையன் தந்தாருன்னா தர்றான்னு மனசில் நினச்சிருந்துருப்பார். நீங்கள் கொடுக்குறீங்க, குர்பானி கொடுக்க இல்லைப்பா நான் வாக்களிச்சிருக்கிறேன், ஆஸ்பத்திரி சேர்த்துருந்தாங்க, ஒரு 10,000 ரூபா தரதா சொல்லியிருந்தேன், அதை நான் கொடுத்துட்றேன்னா அதை வந்து உங்களை குர்பானி கொடுக்குறாங்கள கேள்வி கேட்க மாட்டான். அதை விட மேலானதுக்கு அதை விட அவசியமானது நீ கொடுக்குறீங்க. அப்படி தான் வணிகிக்கணும்.